ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கலாம் கேப்டன் ஜிபி மீடியா சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மொபைல் செக்யூரிட்டி தான். இந்த மொபைல் செக்யூரிட்டி எப்படி அப்படின்னா, நம்ம இந்திய கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த செக்யூரிட்டி பேர் வந்து எம்-கேவேச். பாருங்கள், இந்த வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ செக்யூர் ஆனது அப்படின்ட்டு. நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டு இது வந்து அங்கீகரித்த ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷன். இது எல்லா நாட்டிலையும் வேலை செய்யுமாங்கிறது கஷ்டம்தான். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் வந்து இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கேப்டன் ஜிபி மீடியா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோ கீழே இருக்குது, பார்த்து கற்றுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க இதான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் இருக்குதுல, இது வாக்கி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஒன்று கேட்கும். ஏன்னா நம்ம எந்த நம்பர் மொபைலை கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை விட்டுட்டு வேறு ஒரு நம்பர் நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம மொபைல் காணா போச்சு அப்படின்னா, தொலைஞ்சி போச்சு அப்படின்னா வேறு ஒருத்தருடைய நம்பரை கொடுத்தோம்னா அந்த நம்பர் மூலமாக நம்மளுடைய மொபைலை வந்து மொத்தமாகவே டெலீட் பண்ணலாம். தேவைப்பட்ட இதை வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணலாம், இந்த மாதிரி இது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுடைய நம்பர்னால் நீங்கள் எந்த மொபைலில் அந்த மொபைலில் உள்ள நம்பர் இல்லாமல் வீட்டில் உள்ள வேறு உங்களுடைய நம்பர் நீங்கள் கொடுக்குறது நல்லது. கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அது கொடுத்ததுக்கப்புறம் 2-3 பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை நீங்கள் வந்து கொடுங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம வந்து மரம் வந்து செட்டிங்ஸில் போய் அதோட பர்மிஷன் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ எம்-கவர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா எம்-கவர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பேக்கில் வந்ததுக்கப்புறம் திரும்ப முன்னாடி வேறு நம்ம வீட்டில் உள்ள நம்பர் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம மொபைல் உள்ள என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணணும். மேலே உங்கள் நம்பரு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி பின்னு, இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு பின்னு ஒன்று கொடுக்கணும். பின்னு கொடுத்து திரும்பவும் கன்ஃபார்ம் பின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துருங்க. ஆன்சர் கொடுத்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டோம்னா நமக்கு திரும்ப ஒரு ஓடிபி வரும். அதையும் நம்ம என்ட்ரு பண்ணி ஓகே பண்ணுது. இப்போ வெரிஃபிகேஷன் கேட்குது, நம்பர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி. நம்பர் கரெக்டுனா ஓகே, வெரிஃபை கொடுத்துருங்க. நம்பர் தப்புனா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஓடிபி என்ட்ரு பண்ணி ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் 4-5 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து ஆப் மேனேஜர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கோடு செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி திரும்ப செட்டிங்ஸில் அந்த எம்-கவர் ஆஃபில் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேக்கில் வந்துட்டோம். பேக்கில் வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணால் பாருங்கள், நம்மள்ட்ட என்னென்ன மொபைல் இருக்கோ அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம இது வந்து தேவைப்படுறது லாக் பண்ணி வச்சுக்கிடலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை லாக் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம பேடிஎத்தை லாக் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு வாட்ஸ்அப் லாக் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம எல்லா அப்ளிகேஷனும் லாக் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் லாக் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷனும் எப்படி லாக் அப்ளிகேஷன் வேலை செய்யுமோ அதே மாதிரி நம்ம லாக் கொடுத்துக்கணும். இப்போ 2வது பேக்கப் அண்ட் ரிஸ்டோர். நம்மளை கான்டெஸ்ட்டாக பேக்கப் எடுத்துக்கலாம், கால் லோகோ பேக்கப் எடுத்துக்கலாம். பேக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு ரிஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். அப்போ ஆண்ட்ரித் 3வது. இதே மாதிரி நம்மளோட மொபைலை வந்து காணா போச்சு, யாரும் கலந்து போயிட்டாங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி வீப் ஆல்ன்ட்ருக்கு பற்றிலாம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலோட எல்லாமே மொத்தமாக அழிஞ்சிரும். இல்லாட்டி நம்மளுடைய கான்டெஸ்ட் மட்டும் அடிக்கணும்னா அடிச்சிக்கலாம், இல்லை கால் லோகோ அடிக்கணும்னு அடிக்கலாம், இல்லை எஸ்டி கார்டில் மட்டும் அடிக்கணும்னு அடிக்கலாம், ரீஸ்டார்ட் கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். எப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் தான். நம்ம ஏற்கனவே கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் உள்ள நம்பரில் அந்த நம்பர்லேருந்து. அடுத்து கால் எஸ்எம்எஸ். நமக்கு தேவையில்லாதவங்க யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம கால் வர விடாமல் பார்த்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் நீங்கள் போய் உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறாங்க பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் சின்ன அப்ளிகேஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் ஜிபி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல்.